கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பைபிள் டிவி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சிஸ்டர் ஜெயராணி சில வாரங்களுக்கு முன்பாக ஃபோன் செய்து, பிரதர் மாதிரி நாங்கள் ஒரு 40 நாள் கன்வென்ஷன் செய்கிறோம், வெவ்வேறு ஊழியக்காரர்கள் பேசுகிறார்கள், வி வில் ரைஸ் அகெயின் என்கின்ற தலைப்பில் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியுமா என்று கேட்டார்கள். சிஸ்டர் ஜெயராணி என்னுடைய மனைவியுடைய ஒரு மென்டர். நிறைய காரியங்கள் ஆவிக்குரிய ரீதியில் என்னுடைய மனைவி அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஸோ when she asked me, I couldn't say no. At the same time, I'm thankful to God to be able to bring God's word at this time. Brother Andrew Dev and Sister Jayarani செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊழியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களிலே அநேகமாக எழுப்புதலை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு நிறைய குடும்பங்கள், தனிப்பட்ட ஆட்கள், நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க, குடும்பத்தில் வேலை இல்லாமல் நிறைய கஷ்டங்கள். அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஹோப் இருக்கிறது, we will rise again. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை தியானிக்கலாம் என்று யோசித்தேன். நான் கேட்ட கேள்வி, எனக்குள்ளே இந்த பகுதியை குறித்து நான் நிறைய தியானித்து கொண்டிருந்தேன். லார்ட், வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட் மீ டு ஷேர்? அப்பொழுது கர்த்தர் யாராக இருக்கிறாரோ அதை குறித்து நமக்கு எந்த விதமான குழப்பமும் தேவையில்லை. ஒருத்தனுக்கு திரும்ப 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 ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா அந்த காரியத்தை அவன் நம்பலன்னு தான் அர்த்தம். ஸோ ஐ திங்க் அநேக நேரத்தில் நம்முடைய சபைகளிலும் சரி, விசுவாசிகளும் சரி, கேட்ட வாக்குத்தத்தத்தையே கேட்டுட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறது என்ன தெரியுமா? அவனுக்கு கேட்ட வாக்குத்தத்தத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். ஐ திங்க் மெனி டைம்ஸ் இட்ஸ் லைக் திஸ். பால் என்ன சொல்கிறான், என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன் பாஸ், எனக்கு அதில் எந்த கவலையும் இல்லை. ஐ ஆம் த லார்ட், ஐ சேஞ்ச் நாட். இந்த கர்த்தரை குறித்த ஒரு விசுவாசமும் அறிவும் இல்லாதவனுக்கு தான் பயமும் பீதியும் அதிகமாக இருக்கும். ஸோ முதலாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, God is God. He will do what he has to do. I don't have to force him. I don't have to manipulate him. I can't do that. அவர் என்ன பண்ண முடியாது, நான் ஃபோர்ஸ் பண்ணி காரியங்களை செய்ய வைக்க முடியாது. கர்த்தர் ராஜரிகம் செய்கிறார், கர்த்தர் என்ன செய்வாரோ அவர் செய்வார். ஸோ முதல்ல சுருக்கமாக, அநேக பிரசங்கியார்கள் இதே டாப்பிக்கில் வெவ்வேறு விதமாக பேசியிருப்பாங்க. முதல்ல சுருக்கமாக தனிப்பட்ட ஆட்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்திற்கும் சில காரியங்களை பார்த்துவிட்டு, என்னுடைய பிரைமரி ஃபோக்கஸ் அது இல்லை. ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் கொஞ்சம் உடங்கி போயிருப்பீங்க, வாழ்க்கையில் உடஞ்சி போயிருப்பீங்க. உங்களுக்கு ஆறுதலாக சில வசனங்களை சொல்லிவிட்டு கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை பேசிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். என்னோடு சேர்ந்து வாசியுங்கள் வேக வேகமாக. ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்படின்னா இக்காலத்தில் பாடுகள் இருக்கு. பவுல் சொல்லுகிறார், for I reckon that the sufferings of this time cannot be compared to the future glory which will be revealed in us. நமக்குள்ள வெளிப்படக்கூடிய மகிமைக்கு இக்காலத்தின் பாடுகள் ஒப்பிட முடியாது. சோர்வான நிலையில் போயிட்டு இருக்கிறோமா? 100%. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? இந்த பாடுகளை பார்க்கும் பொழுது நமக்குள்ள வெளிப்படக்கூடிய மகிமை பெருசா இருக்கும். அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்காக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். யாருக்கு? திரும்பி வாசிங்க பிரதர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், தேவன் அன்பு செய்கிறவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. not whom God loves, but those who love God and are called according to his purpose. அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவன், அவரை நேசிக்கிறவன், அவனுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அகஸ்டின் ஜெபகுமாரன் அழகா சொல்லுவாங்க இதை பத்தி. அந்த சகலத்துல தீமையும் இருக்கு. இந்த சகலத்துல தீமையும் இருக்கு. ஆண்டவர் தீமையையும் என்னவா மாற்றுகிறார்?
நன்மையாக மாற்றுறாரு. யாருக்கு மாற்றுறாரு? அவரை நேசிக்கிறவர்களுக்கும் அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அவரின் நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டது. இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். ஆண்டவர் எல்லாரும் நேசிக்கிறாருங்க, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு எந்த விதமான கவலையும் தேவையில்லை. we will rise again என்கின்றதுல உங்களுக்கு எந்த டவுட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்ல, சகலமும் நன்மைக்காக முடியும். இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் கன மகிமையை தரும். கடைசியாக யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். அப்போ ஆண்டவருடைய சோவர்னிட்டி, ஆண்டவருடைய மகத்துவம், அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை யாராலும் தடைப்படுத்த முடியாது. யாராலும் என்றால் யாராலையும் அதை தடைப்படுத்த முடியாது. ஒரு விசுவாசியாக இருக்கிறவனுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறவனுக்கு, கர்த்தரை நேசிக்கிறவனுக்கு இந்த விசுவாசம் தேவை, இந்த நம்பிக்கை தேவை. அவனுக்கு இதை கம்பீரமாக சொல்ல தெரியணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். நீர் என் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது யாராலும் தடைபட முடியாது. Nobody can stop what you want me to do, what needs to happen in my life. இந்த விசுவாசத்தில் தரித்து இருக்கிறவனுக்கு கொரோனா 2 வருஷம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 20 வருஷம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என் ஆண்டவர் எனக்கு முன்குறித்து வைத்த காரியங்களை அவர் செய்வார். இந்த நம்பிக்கை இல்லாம, விசுவாசம் இல்லாம சூழ்நிலையில அலக்கடிக்கப்படுகிறவன் தான், அது ஜீசஸ் அழகா சொல்லிட்டார். கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கும்? என்னதான் வந்தாலும் அது அசையாது. ஆனா அசைதுனா என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கலன்னு அர்த்தம். இப்போ இன்றைக்கி நம்ம கேட்டுக்கணும், ஆண்டவரே தெளிவாக வார்த்தையில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறீர், ஏன் விசுவாசம் எப்படி இருக்கு? we will rise again, எழும்புவோம் 100%. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை நான் எப்படி பார்ப்பது? கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், நீ சொன்ன வார்த்தையை நம்புகிறேன், சகலமும் நன்மைக்காக நடக்கும். இக்காலத்தின் பாடுகள் நமக்குள்ள வெளிவரும் மகிமையை ஒப்பிட முடியாது. I want to encourage you, put your trust in the Lord. God will work out things for your life. உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையான காரியங்களை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அதை ஆண்டவர் தெளிவாக வழிநடத்துவார். வேதத்திலிருந்து 2 முக்கியமான காரியங்களை ஒருத்தர் நாம் மீண்டும் எழும்புவோம் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது எழும்பிய நிலையில் இல்லை, முடங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை சொல்லிட்டேன். we will rise again என்று சொல்லும் பொழுது, முன்ன நான் எழும்பி இருந்தேன், இப்பொழுது அந்த எழும்பின நிலைமையில இல்லை என்பதையும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். அப்போ ஏன் ஒரு நபருடைய வாழ்க்கையில, ஒரு தேசத்துடைய வாழ்க்கையில ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்காக நடத்துறாருன்னா, ஏன் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில விரும்பாத காரியங்கள் நடக்கிறது? Why do we go through seasons of time where we face things that are not pleasant? நாம் விரும்பாத காரியங்கள், நமக்கு சோதனை மேல சோதனை வந்து கொண்டு நம்மளை அப்படியே முடக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார்? இதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. இந்த 2 காரணங்களையும் வசனத்திலிருந்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4வது வசனம். யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் அவனை அழைக்கிறார், சொப்பனத்தை கொடுக்கிறார், உன்னை நான் உயர்த்த போகிறேன் என்று எல்லாம் சொல்லுகிறார். அப்படி நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத காரியங்கள் நடக்கிறது. ஃபால்ஸ் அக்யூசேஷன் நடக்கிறது, பிட்ரேயல் நடக்கிறது, எல்லாமே நடக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடைசியில் நமக்கு கதை என்ன ஆகுறதுன்னு தெரியும். எகிப்தில் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறான்.
ஆனால் அந்த பிரைம் மினிஸ்டர் ஆவறதுக்கு முன்னால அநேக ஆண்டுகள் நொறுக்கப்பட்டு முடக்கப்பட்டு தகப்பனுடைய ஃபேவரட்டாக இருந்தவன் அப்படியே கீழே முடங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. we have known the word of God. நல்லா நமக்கு தெரியும் வெவ்வேறு சூழ்நிலையில் முடக்கப்பட்டவன். அப்படி முடக்கப்பட்டவன் எழும்பின பிறகு எதற்காக இந்த முடக்கப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பதை அவன் வாயாலே சொல்லும் பொழுது கேட்கலாம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். என்ன சொல்றான்? எதற்காக இந்த சூழ்நிலை எல்லாம் நடந்துச்சு? என் வாழ்க்கையில மோசமான காரியங்கள் நடந்துச்சு, நீங்க எங்களை வித்தீங்க, எதுக்காக நடந்துச்சு? Because it was to save lives that God sent me before you. God sent me before you to preserve you as a remnant on the earth, to save your lives by a great deliverance. அப்ப நானும் முடங்கி போன ஒரு காலகட்டம் இருந்திருக்கியா? நீயே அதற்கு காரணமா இருந்திருக்க. என்ன பள்ளத்துல தள்ளி போட்டுட்ட, என்னை வித்துட்ட, அந்த கடினமான பாதைக்குள்ள நான் போயிட்டு வந்தேன்னு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சுட்டு இருக்காரு. இது எனக்கும் அப்ப புரியல, உங்களுக்கும் புரியல. சோ இன்று நான் எழும்பினதற்கு காரணம் உண்டு, நான் முடக்கப்பட்டதற்கும் காரணம் உண்டு. முடக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் என்னை இந்த தேசத்திற்கு ஒரு பிரதான மந்திரியாக என்னை உயர்த்துவதற்காக, செகண்ட் இன் லைனாக உயர்த்துவதற்காக இத்தனை ஆண்டுகள் என்னை உருவாக்கும்படி, என் மூலமாக ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படி, there was a larger purpose in place what God was doing. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் முடங்கினதற்கு காரணம் உண்டு. அதனால இதை செய்தவர்கள் நீங்களாக இருந்தாலும் ஆக்சுவலா செஞ்சது நீ இல்ல, ஆண்டவர் அதற்கு முன்பாக வைத்த ஒரு பெரிய திட்டம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, சக்சஸ்ஃபுல் ஆச்சா? பிளான் 100% சக்சஸ்ஃபுல் ஆச்சு. ஆனா இன்றைக்கு நடக்கிறபடியே அது வெகு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கு. சோ வசனத்தில் நான் காட்ட விரும்புகிறேன். முதலாவது என்ன சொன்னேன்? ஆண்டவருங்க சகலத்தையும் நன்மையை மாற்றுவார். ஆனால் யோசேப்பு சொல்வதில் அந்த சகலத்தில் தீமையும் இருக்கு, தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன். So whatever I go through during this time, நான் கர்த்தரை பிடித்து கொண்டால், நான் அவரை நேசித்தால், அவருடைய அழைப்பின்படி அழைக்கப்பட்டவனாக இருந்தால், அவருடைய நோக்கத்தின்படி வாழ்கிறவனாக இருந்தால், எந்த சூழ்நிலையானாலும் நான் அதை குறித்து கலங்க தேவையில்லை. ஏனெனில் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை யாராலும் தடைப்படுத்த முடியாது. அப்படி இருந்தும் என்ன காரணம் ஒருவன் முடங்கி போவதற்கு என்பதற்கு நான் 2 காரணம் சொன்னேன். So முதலாவது காரணம், you can be in the center of God's will, you can be in the plan of God, but because God has a plan and purpose for your life, உன் வாழ்க்கையின் மூலமாக அவருடைய திட்டமும் நோக்கமும் பெரியதாக இருக்கிறபடினால் சில நேரங்களிலே நீ குன்றி போகக்கூடிய நேரம் வருகிறது, நீ குனிந்து போக வேண்டிய நேரம் வருகிறது, நீ உடைக்கப்பட வேண்டிய நேரம் வருகிறது. அதனுடைய கிளாரிட்டி எப்போ தெரியுதுன்னா, அதனுடைய நோக்கம் நிறைவேறும் பொழுதுதான். யோசேப்பு சொன்ன மாதிரி கிளாரிட்டி தெரியுது. இதெல்லாம் ஏன் தெரியுமா நடந்துச்சு? ஆண்டவர் ஒரு ரெம்னன்ட்டை பாதுகாக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டு வந்தாரியா. நான் முடங்கி போனதற்கு காரணம் இருக்கு, இப்போ நான் எழும்பினதற்கும் காரணம் இருக்கு. ஆண்டவருடைய நோக்கம் அவனை எகிப்தில் பெரிய ஆளாக்குறது மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய பிரசங்கங்கள் அநேகம் தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் மேலான நிலைக்கு போவதற்கு
உசுப்பேத்துகின்ற பிரசங்கங்கள் தான் அதிகமாக இருக்குது. You think God is just bothered so that the life that you live here for the next 70-80 years, you live a beautiful, rich life? இன்று பிரசங்கங்கள் எப்படி, இந்த உலகத்தில் நீ வாழ வாழ்க்கை சூப்பராக வாழ்வப்பா, அதுக்காக தான் பிரசங்கங்கள் அதிகமாக இருக்குது ஒழிய, பவுல் சொல்கிறான் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கக்கூடியவங்க வேறு யாருமே இல்லை. அப்போ யோசேப்பு சொல்கிறான், இங்கே பார், என்னை இந்த தேசத்தில் பெரிய ஆளாக்குறதுக்காக நான் முடக்கப்படவில்லை, நான் ஒடுங்கி போனது என்னுடைய வாழ்க்கைக்காக இல்லைப்பா, அதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. God has a great purpose in my life. அந்த பர்பஸ் எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்தில் நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, என் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படி, என் மூலமாக அவருக்காக ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொள்ளும்படி. So you please understand today, தனிப்பட்ட நபராக நீ ஒரு சோர்வான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறாயா, ஆண்டவருடைய நோக்கத்தின் நிமித்தம் சில நேரம் நாம் முடங்குவது உண்டு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கதையில் பார்த்தீங்கன்னா எந்த தவறும் செய்யவில்லை, ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்க, எரிகிற நெருப்பில் போடப்படுகிறார்கள். ஆனால் 3வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு பிறகுதான் நேபுகாத்நேசர் அவங்கள பார்த்து சொல்கிறான், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களை, அது வரைக்கும் அவங்களுடைய அறிமுகம் என்ன தெரியுமா, தானியேலுடைய நண்பர்கள். So God pushes you through a situation where you are down and out, you are struggling, you are going through pain and your enemy is succeeding. ஏன் தெரியுமா, அவர் உனக்காக வைத்திருக்கக்கூடிய நோக்கம் பெரியது. உன்னை உருவாக்கும்படி, உன்னை புடமிடும்படி, உன்னை ப்ரிப்பேர் செய்யும்படி நீ முடங்கக்கூடிய சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக. தாவீதுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி பார்க்குறோம். அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஆனால் சிங்காசனத்தில் உடனே போய் உட்கார முடியல. ஏன்னா தாவீது சிங்காசனத்துக்கு ரெடியாக இல்லை. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் எழும்பினான். அதற்கு முன்பாக பைத்தியக்காரன மாதிரி சுற்றிட்டு இருந்தான், ஊரூராக சுற்றிட்டு இருந்தான். காரணம், God was molding him, preparing him, so that when he rises up, the glory will be the Lord's. இது முதலாவது கட்டம். நான் சொன்னது முதலாவது, ஏன் சிலர் முடங்கப்படுகிறார்கள், ஏன் சில சமயத்தில் சூழ்நிலை என்னை ஆளுகை செய்கிறது, ஏன் சில சமயத்தில் நான் விரும்பாத காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறது. Because in God's plan, God makes you go through that so that he can prepare you for the purpose. இது நம்ம பார்த்தது முதலாவது காரணம். ஏன் தனிப்பட்ட நபர்களோ வெவ்வேறு சூழ்நிலையில் முடக்கப்படுகிறார்கள். அவர்கள் எழும்புவார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் முடங்கப்படுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எழும்புவதும் தனிப்பட்ட நபருக்காக அல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக என்பது யோசேப்புடைய வார்த்தையிலே நாம் சொல்வதை கேட்டோம். அநேக ஜனங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படி, ஒரு ரெம்னன்ட்டை உருவாக்கும்படி. So you must understand that God is working in your life, not just for your life, but for a larger purpose. இது முதலாவது சொல்லிவிட்டாயிற்று. 2வது காரியம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் முடங்கி போவது. முதலாவது கர்த்தருடைய நோக்கத்தின் நிமித்தம் முடங்கி போவது, எழும்ப முடியாமல் இருப்பது. ஆனால் ஆண்டவர் அதை நம்ம கொண்டு வருகிறார் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டேன். அவருடைய நோக்கத்தின்படி நடக்கக்கூடிய காரியங்கள். 2வது, நான் முடங்கி போவது, எழும்ப முடியாமல், அதற்கு முந்தின நிலையிலே நான் சோர்ந்து போய் அப்படியே இருப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. இதை இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பாராக. லேவியராகமம் 18வது அதிகாரம் 3வது 4வது வசனம். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். ஆண்டவர் தெளிவாக இஸ்ரவேல் மக்கள்கிட்ட என்ன சொல்றாரு, எப்பா நீ எகிப்து தேசத்தில் நான் உன்னை கொண்டு வந்த பேர், நீ அவன மாதிரி இருக்காத. உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன் பேர், அவன மாதிரியே இருக்காத. நான் உனக்கு எப்படி சொல்லி கொடுத்தனோ அப்படி இரு.
உன்னுடைய வேல்யூ சிஸ்டம் உலகத்தை சார்ந்தவனை போல இருக்கக்கூடாது. நீ உலகத்துல தான் இருக்கிற, ஆனா உலகத்துடைய வேல்யூ சிஸ்டம் உன்னுடைய வேல்யூ சிஸ்டமாக இருக்கக்கூடாது. அவர்கள் வாழ்வதை போல நீ வாழ முடியாது. கப்பல் தண்ணியில தான் இருக்கணும், ஆனால் தண்ணி கப்பலுக்குள்ள வந்தா பிரச்சனை. அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, see I left you in Egypt for a couple of years. உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன்பா, ஆனா நீ எகிப்தியனை போல இருக்காத. உன்னை கானானுக்கு கொண்டு போறேன், கானான்ல இருக்கிற மாதிரியும் இருக்காத. நான் சொல்றபடி நீ வாழணும். தெளிவாக இதை தான் செய்தார். எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வரும் பொழுது வனாந்திரத்தில் உபாகமம் 8வது அதிகாரத்தில் தெளிவா சொல்றாரு, நான் உன்னை 40 வருஷம் சோதிச்சேன், நான் சொல்றத நீ கேட்பியா கேட்க மாட்டியான். பிறகு சொல்லுகிறார், நான் உன்னை வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு கொண்டு போவேன். அங்க நான் சொல்றபடி நீ கீழ்ப்படியணும். அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. உன்னுடைய வேல்யூ சிஸ்டம் நீ பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கணும்னு சொல்றாரு. அப்படி நீ காம்ப்ரமைஸ் பண்ணினா முதலாவது கட்டமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசத்தில் இருப்பவர்கள் உன்னை ஆளுகை செய்யும்படி ஒரு கட்டம் நடக்கும். புக் ஆஃப் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க தேசத்தில் இருப்பவர்கள் உன்னை ஆளுகை செய்வார்கள். அந்த சமயத்திலும் நீ திருந்தாம அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டு இருந்தீங்கன்னா உன்னை அடிமையாக இன்னொரு தேசத்திற்கு நான் கொண்டு செல்லுவேன். அந்த சமயத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா திருப்பி நான் உன்னை கொண்டு வருவேன். ரெஸ்டரேஷன். நீங்க பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா சுத்தி இந்த காரியம் தான் நடந்து கொண்டிருக்கும். எரேமியா இதை குறித்து தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். ஏசாயா 6வது அதிகாரத்தில் அந்த தரிசனத்தை பத்தி நம்ம பேசுவோம். ஆனா ஏசாயா முழுசா வாசி பாருங்க, இதே தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இஸ்ரவேல் தேசத்தை பிரித்தெடுக்கும் பொழுதே சொல்லிட்டாரு லேவியராகமத்தில், நீ போக போற தேசத்தை மாதிரி இருக்காத, வந்த தேசத்தை மாதிரி இருக்காத, நீ எனக்காக செப்பரேட்டடாக இரு என்று சொல்லிவிட்டார். அப்படி நீ இல்லைன்னா என்ன கான்சிக்வன்ஸ் ஆகும்னு சொல்லிவிட்டார். நீ எழும்புவதற்காக தான் உன்னை பிரித்தெடுத்தேன், உன்னை ஒரு தனி ஜாதியாக தான் பிரித்தெடுத்தேன். உன் மூலமாக என்னுடைய மகிமை தெரிவதற்கும் உன் மூலமாக என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக தான் நான் என்ன பண்ணேன், உன்னை சூஸ் பண்ணேன், உன்னை செலக்ட் பண்ணேன். ஆனால் நீ காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கணும். ஆனால் பிப்ளிக்கல் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த ஜனங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எழும்ப முடியாம விழுந்ததற்கு காரணம் என்ன? தங்களுடைய அக்கிரமங்கள், தங்களுடைய பாவங்கள். நெகேமியா சொல்றான், let us rise up and build. அப்படினா அதற்கு முந்தின சமயத்தில் நீங்க அழகாக 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நெகேமியா சொல்லியிருப்பான், ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்களுடைய பாவத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். So they know the reason that they are in a mess is because of the sins of their forefathers and the nation of Israel. இஸ்ரவேல் செய்த பாவத்து நிமித்தம் தான் இப்படி நாங்கள் முடங்கி கொண்டிருக்கிறோம், எங்களால எழும்ப முடியல. முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவருடைய நோக்கத்து நிமித்தம், ஆண்டவருடைய பர்பஸ் நிமித்தம் முடக்கப்படுவது உண்டு. ஆனால் அது தீமையாக இருந்தாலும் நன்மையாக மாற்றி விடுவார். அது மாற்றும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு மகிமை வரும், அவருடைய நாமத்திற்கு மகிமை வரும். அதை நீங்களே சாட்சியாக சொல்லுவீர்கள். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என்னுடைய ஆண்டவர் என்ன சொன்னாலும் அவர் அதை செய்வார். நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ, நான் மனம் மாற மனுஷன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. அது மாதிரி so I have no doubts about who my God is. ஒருத்த ஆண்டவர் நல்லா பிடிச்சிக்கிட்டான்னா அவன் அடுத்தது என்ன செய்யணுமோ அதை செய்வான். இப்போ எஸ்ரா புஸ்தகம் வாசிக்க போகிறோம். பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன். இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க முடங்கி கொண்டிருந்தது காரணம் என்ன? ஆண்டவருடைய நோக்கம் மாத்திரம் இல்லை, அவர்களை உருவாக்கும்படி புடமிடும்படி அவர்கள் முடங்கி போனது அல்ல. அவங்க முடங்கி போனதுக்கு காரணம் அவர்களுடைய அக்கிரமமும் பாவம். இதை அற்புதமாக எஸ்ரா 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. வாசிக்க கேட்போம். இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர்,
எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதா இருக்கிறது என்றார்கள். Hallelujah. The people of Israel, including the priests and the Levites, have not kept themselves separate from the neighboring people. யாரு? ஆசாரியர்களும் தலைவர்களும் தங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களை விட்டு என்ன பண்ணலையா? தங்களை பிரித்து கொள்ளவில்லை. நீங்க எகிப்துல இருக்கிறவன மாதிரியே இருக்க வேணாம்னு சொன்னீங்க, கானானியால இருக்கிறவனே இருக்க மாட்டான்னு சொன்னீங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? தலைவர்களே என்ன பண்ணிட்டாங்க? காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எதை விரும்பவில்லையோ தலைவர்கள் அதை செய்து விட்டார்கள், ஜனங்கள் அதை செய்து விட்டார்கள். மற்ற ஜாதியோடு என்ன பண்ணிட்டாங்க? கனெக்ட் ஆயிட்டாங்க, மற்ற ஜாதியோட மர்ஜ் பண்ணிட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம் உலகத்தின் வேல்யூ சிஸ்டமாக மாறிவிட்டது. கர்த்தரை மாத்திரம் நம்பாமல் உலகத்தை நம்புவதை போல மாறிவிட்டு, and have mingled the holy race with the peoples around them, and the leaders and officials have led the way in this unfaithfulness. தலைவர்களும் ஆசாரியரும் இந்த விதமான ஒரு காரியத்தில் என்னவா இருந்திருக்காங்களா? மாடலா இருந்திருக்காங்களா? இந்த கூட்டம் எந்த கூட்டம் தெரியுமா? NLAGயில் 2019 NLAG நைட் ப்ரேயர் ஃப்ரெடி ஜோசப் போட்டிங்கன்னா என் மெசேஜ் ஒன்று வரும், எதற்காக அழைக்கப்பட்டாயோன்ற மெசேஜ். அதோடைய பேக்ரவுண்டு எஸ்ராவுடைய புஸ்தகத்தில் ஆரம்பத்தில் பாபிலோனியன் கேப்டிவிட்டியில் 70 ஆண்டுகளாக இருந்தவர்கள், ராஜா போகிறதுக்கு யாரெல்லாம் ரெடின்னு சொன்னானோ அதில் ஒரு சில கூட்டம் சாக்ரிஃபிஷியலாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்த கூட்டம். அதை குறித்து தான் பேசினேன். நீ வரும்பொழுது சாக்ரிஃபிஷியலாக வந்த, ஆனால் வந்த நோக்கத்தை மறந்து விட்ட. அந்த கூட்டம் தான் என்ன பண்ணியிருக்கு? ஒரு காலத்தில் பிரித்தெடுக்கப்பட்டவன் தான், ஒரு காலத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தவன் தான். முதலாவது என்ன பண்ண? ஆலயம் கட்ட வந்த, பலிபீடத்தை கட்ட வந்த. கொஞ்ச நாள் கழிச்சு உன் வேலையை பார்க்க போனேன். அப்போ ஆண்டவர் ஆகாய் மூலமா பேசுறாரு, நீ எதுக்காகப்பா வந்த? உன் வீடை மாத்திரம் மாடி வீடை கட்டிட்டு இருக்கிற, என் வேலையை விட்டுட்டியப்பான்னு சொல்றாரு. அந்த மெசேஜில் அதை நான் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். இப்போ கொஞ்ச ஆண்டுகள் கழித்து எஸ்ரா காலகட்டத்தில் என்ன நடக்குது? முன்ன வந்து தன்னுடைய சுயநலவாதிக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை கொஞ்சம் அப்படி ஓரமா வச்சாலு, இப்போ ஸ்பிரிச்சுவல் வேல்யூ சிஸ்டமே மாறிடுச்சு. தண்ணி கப்பலுக்குள்ள வந்துருச்சு. லேவியாரும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்ல, எகிப்தில் கூப்பிட்டு வந்த அவனை மாதிரி இருக்காத, இவனை மாதிரி செப்பரேட்டாருன்னா இங்கே என்ன சொல்கிறான்? தலைவர்களும் ஆசாரியர்கள் தாங்க ஃபஸ்ட்டு ரோல் மாடல். என்ன பண்ணிட்டாங்க? செப்பரேட்டா இல்லை, கலந்துட்டாங்க, உலகத்தோட கலந்து விட்டார்கள். முந்தனைய சபை எப்படி இருந்தது தமிழ்நாட்டில்? முன்றைய இருந்த பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தார்கள்? இன்று சபை உலக ரீதியான சிந்தையை கொண்டு வந்து விட்டதோ? முன்பு சபைக்குள் ஆத்துமாக்கள் வர வேண்டும் என்றால் அங்கே ஜெபம் இருந்தது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எப்படி இருந்தாலும் மக்களை ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருந்தார். இப்பொழுது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றோமோ, மக்களை அட்ராக்ட் பண்றதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டை யூஸ் பண்றோமோ, நம்ம என்ன செஞ்ச ஆட்கள் வருவாங்க என்கின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சோ. எஸ்ரா இதை கேட்டவுடன் அவனுடைய ரியாக்ஷனை பார்ப்போம், வாசிங்க. இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். அவ்வளவுதான், மிரண்டு போயிடுறான். ஏன்னா எஸ்ரா வந்து எப்பேற்பட்டவனா, ஆண்டவருக்கு முன்பாக நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்தவன். எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும்
இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். Hallelujah. Ezra had devoted himself to study the word of God, to observe the law of God, to teach it to people. கர்த்தருடைய வசனத்தை நான் தியானிப்பேன் ஐயா, அதன்படி வாழ்வேன் ஐயா, அதை மற்றவங்களுக்கு சொல்லி தருவேன் ஐயா. இதற்கு உடன்படிக்கை பண்ணவன் இதை கேட்ட உடனே அவனால் தாங்க முடியாமல் அப்படியே டிஸ்டர்ப் ஆகி அப்படியே உட்கார்ந்து போகிறான். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். சரி, நானோ அந்திப்பலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். சிறையிருப்புல வந்த ஒரு கூட்டம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு, சிறையிருப்புல இருந்து வந்த தலைவர்கள் ஆசாரியர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கான். ஆனா அந்த கூட்டத்திலேயே கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்த ஒரு ஜன கூட்டம் என்ன பண்ணுது, எஸ்ராவோட வந்து சேர்ந்து கொண்டுச்சான். அவன் சாயந்தரம் வரைக்கும் அப்படியே ஒடுங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருக்கான். தொடர்ந்து வாசிங்க சார். அந்திப்பலி நேரத்திலே நான் துக்கத்தோட எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. I am too ashamed and disgraced, my God, to lift up my face to you, because our sins are higher than our heads and our guilt has reached to the heavens. ஆண்டவரே, உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கே எனக்கு வெட்கமா இருக்குது. எங்களை பிரித்து கொண்டு வந்தீர், திரும்பவும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீர். நாங்க பாபிலோனுக்குள்ள போனதுக்கு காரணமே உமக்கு உண்மையா இல்லாததுனால தான் போனோம். ஆனா நீங்கள் கோரேசுடைய இருதயத்துல பேசி எங்களுக்கு ஃபேவரபிளான ராஜாக்கெல்லாம் கொடுத்து எங்களுக்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கீங்கப்பா. இப்போவாவது நாங்கள் திரும்பவும் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நிலையில திரும்பவும் காம்ப்ரமைஸ் வந்திருக்குது. யார் மத்தியில காம்ப்ரமைஸ் வந்திருக்குது? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பாபிலோன் வேண்டாம் என்று வந்தவர்கள். ஆண்டவரே, நீங்க இதெல்லாம் செய்ய வேணாம்னு சொன்னீங்க, நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். உங்க முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு வெட்கமா இருக்குது. ஐ எம் சாரோஃபுல். அவன் வாழ்க்கையில் இந்த காம்ப்ரமைஸ்லாம் இல்லை. ஏன்னா அவன் என்ன ஒப்பு கொடுத்துட்டான்? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும், அதன்படி வாழணும், மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும். இன்று உன்னுடைய பரிசுத்தத்தை மாற்றம் இது கவலைப்படுறது இல்லை. உன்னை சுத்தீரம் நடக்கக்கூடிய காரியத்தை குறித்து உனக்கு ஒரு அங்கலாய்ப்பு இருக்கணும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும். ஆண்டவரே, எங்களை சுத்தீரம் இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு பாவத்துடைய உணர்த்துதலே போயிடுச்சா, அந்த ஷாக் வேல்யூ போயிடுச்சா? பாவத்துடைய நேச்சர் என்ன தெரியுமா? அது பழக பழக அதோடைய ஷாக் எலிமெண்ட் போயிடும், சென்சிட்டிவிட்டி போயிடும், குஷ்டரோகம் மாதிரி ஆயிடும். கில்லுனாலும் உணர்ச்சி இருக்காது. ஆனா எஸ்ராவுக்கு குத்துது. அவன் சொல்றான், ஆண்டவர் உமக்கு முன்பாக எப்படி நிற்பேன், எங்க பாவங்க ரொம்ப அதிகரிச்சிருச்சு, என்னால உம்மை பார்க்க கூட முடியல ஆண்டவரே, அவமானப்படுகிறேன். வாசிங்க. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம், எங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். ஐயா, இந்த எஸ்ரா சாப்டர் 9 வந்து 2-3 ஹவர் பேச வேண்டிய விஷயம், ரொம்ப அற்புதமான காரியங்கள் இருக்குது. ஆனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோசேப்புடைய சூழ்நிலையில நான் ஏன் பிரச்சனைக்குள்ள போனேன்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி. நான் ஏன் முடங்கி போனேன்? நீ அனுப்பல, கர்த்தர் அனுப்பினாரு, அவருக்காக ஒரு ஜாதியை சுதந்திரத்துக் கொள்ளும்படி. ஆனா இங்க எஸ்ரா தன்னுடைய வாழ்க்கை வாயால என்ன சொல்றான்? Because of our sins we and our kings and our priests have been subjected to the sword and captivity, to pillage and humiliation at the hand of foreign kings as it is today. எங்களுடைய பாவத்தின் நிமித்தம், எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நாங்க இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படிதான் இருக்கு. நான் சேலஞ்ச் பண்றேன், ஆண்டவருடைய பாதத்தில் போய்
ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும், குடும்பங்களும், சபையும் கேட்கணும், ஆண்டவரே இந்த கொரோனா சமயத்தில் நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடியது, இந்த கொரோனா சமயத்திலும் அநேகருக்கு கர்த்தருடைய கரம் ஆசீர்வாதமான கரமாக இருந்திருக்கு. எப்படி சொல்கிறீங்க பிரதர்? சாரேஃபாத்தில் இருந்த ஒரு விதவை, பஞ்சம் இருக்கக்கூடிய சமயம், சாப்பிட்டுட்டு செத்துடலான்னு இருந்தவ, கிருபையை காட்டலையா? அவள் கீழ்ப்படிந்தபடியினால் அவளுக்கு ஆண்டவர் கிருபையை காட்டலையா? அப்போ என்னுடைய கேள்வி, நீங்க இந்த சூழ்நிலை எப்படி தான் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம்லாம் இருக்குது, அவர் மாறாதவர், அதெல்லாம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். யூ நீட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஆண்டவரே, நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை உம்முடைய ராஜரீகத்தின் நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நோக்கம் நிறைவேறும்படி யோசேப்புடைய வாழ்க்கையில் நீ செய்ததை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில் செய்ததை போல, தாவீதுடைய வாழ்க்கையில் செய்ததை போல உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முடங்கி கொண்டிருக்கிறோமோ? நாங்கள் எழும்புவதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்குதா? இல்லை என்றால் எஸ்ரா சொல்வதை போல, because of our sins we are suffering things as we are going today. We need to ask this question as ministries and churches. தொடர்ந்து வாசிப்போம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். கேளுங்கயா. But now for a brief moment the Lord our God has been gracious in leaving us a remnant and giving us a firm place. ஆண்டவரே, எங்கள் அக்கிரமத்து நிமித்தம் இவ்வளவு காரியம் நடந்தாலும் நீர் கிருபையாக ஒரு சிறு ஜனக்கூட்டத்தை உமக்காக பாதுகாத்து வச்சிருக்கிறீர். இந்த நாட்களிலே யோசேப்பு என்ன சொல்றான்? அவருக்காக ஒரு ஜன கூட்டத்தை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் நான் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் நான் முடங்கி போகக்கூடிய சூழ்நிலையை அனுமதித்தார். அதற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. இப்போ எஸ்ரா சொல்றான், எங்கள் அக்கிரமத்தை நிமித்தம் இந்த சூழ்நிலையில இன்னைக்கு மாட்டிட்டு இருக்கிறோம், ஆனா இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய கிருபையினால் ஒரு ஜன கூட்டத்தை வச்சிருக்கீங்களப்பா, நான் அதை தான் பார்க்கிறேன். நான் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் அக்கிரமம் செஞ்சதுனால தான் ஆண்டவரே, இல்லைன்னா இதுங்களுக்கெல்லாம் எங்க மேல எந்த பவரும் இருந்திருக்காது. ஆனா இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய இரக்கத்தினாலே ஒரு சிறு கூட்டத்தை வச்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. நாங்க திரும்பி எழும்ப போறோம்னா எதனால தெரியுமா எழும்ப போறோம்? இந்த ஒரு சிறு கூட்டத்தினால தான் ஆண்டவரே எழும்ப போறோம். அந்த சிறு கூட்டத்தை நீர் பாதுகாத்து கொடுத்ததற்காக நன்றி. Thank you for giving us a firm place and a relief in the bondage. He has shown us kindness in the sight of kings. இதில் அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எதற்காகன்றது பியூட்டிஃபுல்லாக தமிழில் இங்கிலீஷில் இருக்கு. He has granted us new life to rebuild the house of our God and repair its ruins. எதற்காக எங்களை உயிர்ப்பித்தார்? எதற்காக இந்த ஒரு ஜன கூட்டத்தை அவருக்காக பாதுகாத்து வச்சிருக்கிறாரு? டு ரீபில்ட் ஹிஸ் டெம்பிள் அண்ட் டு ரிப்பேர் ஹிஸ் ரூயின்ஸ். பிரித்தெடுக்கப்பட்ட சபைதான். ஆனால் இப்போது எஸ்ரா சொல்றான், எந்த நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் எங்களை பிரிச்செடுத்திருக்கீங்க? நாங்கள் ஜாலியாக இருந்து மீண்டும் எழும்புவதற்காக கிடையாது. என் கேள்வி அதுதான், எழும்பி என்ன பண்ண போற? எழும்புவோம் எழும்பி என்ன பண்ண போற? திருப்பி இஸ்ரேல் தேசம் மாதிரி பழைய குருடி கதவு தரடினான்ற மறந்து உன் காரியங்களை செய்கிறதுக்கா?
உன்னுடைய பிளான் எல்லாம் ஆண்டவர் வந்து சாங்ஷன் பண்ணுறதுக்கா? அவன் சொல்கிறான், ஒரு ஜனக்கூட்டத்தை எதுக்காக நம்ம பிரித்து எடுத்திருக்கீங்க? யூ ஹவ் given us நியூ லைஃப் டு ரீபில்ட் த ஹவுஸ் ஆஃப் ஆர் காட். ஏற்கனவே கட்டப்பட்ட தேவ ஆலயம் இப்பொழுது முடங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அதை திரும்பவும் கட்டுவதற்கு எங்களை தெரிந்து கொண்டீர். ஏற்கனவே நல்லா இருந்த காரியம் இப்போ ரூவின்ஸா இருக்குது, வடைஞ்சி போயிருக்குது. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அழைத்திருக்கிறீர். அப்பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாரும் கவனிங்க. ஆண்டவர் இந்த நாட்களிலே மீண்டும் எழும்புவோம் என்பதை தெளிவாக சொல்லிட்டாருங்க. அவர் செஞ்சிருவாருங்க. ஆனால் அதற்காக ஆண்டவர் எதிர்பார்ப்பது அந்த ஒரு ஜன கூட்டம். அந்த ஒரு ஜன கூட்டம் எதுக்கு புரிஞ்சுக்கணும்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, உன்னோட பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, உன் கடன் பிரச்சனையை ஆசீர்வதிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை. நீ திருப்பி 100 மெசேஜும் அதே வாக்குத்தத்தத்தை கேட்டு ஃபேஸ்புக்கில் லைக் போட்டு எத்தனை வாட்டி ஷேர் பண்ணாலும் உன் லைஃப் மாறாது. ஆண்டவருடைய நோக்கத்தை புரிந்து கொள். ஒரு சுயநலவாதியை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு இருதயமே கிடையாது. அந்த ஒரு ஜன கூட்டத்தை எதுக்காக? ஏன் ஊழியம் ஆசீர்வதிப்பதற்காக அல்ல, ஏன் சபை கட்டப்படுவதற்காக அல்ல, அவருடைய சபை திரும்பவும் கட்டப்படும்படி, அவருடைய சபையிலே தேவையான காரியங்களை ரிப்பேர் செய்யும்படி, டு ரீபில்ட் அண்ட் ரிப்பேர் த ரூயின். அதற்காக ஆண்டவர் ஒரு ஜன கூட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், பிரித்து வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீயும் நானும், ஆண்டவரே நாங்கள் திரும்பவும் எழும்புவோம் ஆண்டவரே, அதில் எங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த ஜனக்கூட்டத்தில் என்னையும் நீர் கவுண்ட் பண்ணுவீர் ஆண்டவரே. அந்த ஜனக்கூட்டத்தில் நானும் ஒரு அங்கத்தினராக இருப்பேன் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தில் திரும்பவும் காரியங்கள் நீர் விரும்புவதை போல நடப்பவும், உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்கள் செயல்படவும். Father, separate a remnant for you that will rebuild your temple and repair the ruins. அதற்காக He has given us a wall of protection in Judah and Jerusalem. எனக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை எப்படி எல்லாரும் புரிந்து கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உபத்திரவத்தின் காலங்கள் அதிகரிக்கப் போகிறது. நம்முடைய சொத்துகள் அபகரிக்கப்பட போகிறது. வேதத்திலேயே ரொம்ப தெளிவாக நியூ டெஸ்டமெண்ட்டில் இந்த காரியங்கள்லாம் பேசப்படுகிறது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு காலகட்டத்தை கொடுக்கிறாரோ, அக்கிரமத்தின் நிமித்தம் அடி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்டத்திலும் கிருபையாக ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ, அந்த ஜனக்கூட்டம் உலக பிரகாரமான நோக்கம் அல்ல, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும், அவருடைய ஆலயத்தை கட்டவும், காரியங்களை சீர்திருத்தவும், செப்பனிடவும் அழைக்கப்பட கூட்டமாக இருக்க வேண்டும். அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதற்கு ஒரு அங்கலாய்ப்போடு காத்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட கூட்டத்தில் நீங்கள் இருப்பீங்களா? நான் இருப்பேனா? தொடர்ந்து வாசிப்போம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். நல்லா கவனிங்க. எஸ்ரா யாரு? எஸ்ரா was a priest. அவன் ஒரு ஆசாரியன். எஸ்ரா ஒரு ஸ்கிரைப். எஸ்ரா ஒரு டீச்சர். வசனத்தை தியானிக்கவும் அதன்படி நடக்கவும் மற்றவர்களுக்கு சொல்லித் தரோம்னா, he is a phenomenal teacher who has committed himself to the word of God. ஒரு ஆசாரியனாக இருக்கிறவன், ஒரு ஸ்கிரைபாக இருக்கிறவன், ஒரு டீச்சராக இருக்கிறவன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான்? உம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகள் மூலமாக நீங்க சொன்னதை நாங்க கேட்கலையே. இன்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் தமிழ்நாட்டில் நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க.
ஆசாரியன் தான் சொல்றான், தீர்க்கதரிசிகள் மூலமாக நீங்கள் சொன்ன காரியத்தை நாங்க கேட்கல. இன்னைக்கு நம்ம ஊர்ல யார் தீர்க்கதரிசி? யார் அந்த கமலா, யார் அந்த விமலா சொல்ற ஒரு தீர்க்கதரிசி. அது வேர்ட் ஆஃப் நாலேஜ், அது ப்ராஃபட்டிக் ஆஃபீஸ் கிடையாது. ப்ராஃபட்டிக் ஆஃபீஸ் என்பது கர்த்தருடைய இருதயத்தை ஜனங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது. யோவான் ஸ்நானகனை போல, எலியாவை போல. அப்போ ஒரு ஆசாரியன், பைபிள் டீச்சர் சொல்றான், உங்களுடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகள் சொன்னதை நாங்க கேட்கல. அப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரு சார் தீர்க்கதரிசன வாய்ஸ்? பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன யோசிச்சுக்கிறோம்? நாங்க தான் முக்கியம், நாங்க தான் முக்கியம், நாங்க தான் முக்கியம். இவாஞ்சலிஸ்ட் என்ன யோசிக்கிறோம்? நாங்க தான் முக்கியம், நாங்க தான் முக்கியம். Where is there a prophetic voice in the city? வேதத்தில் பார்த்தீர்கள் என்றால் அநேக ஆசாரியர்களை தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் பயன்படுத்தினார். Jeremiah was a priest. John the Baptist's father was a priest. John the Baptist should have been a priest. Moses உடைய brother priest. ஆனா Moses prophet. அப்போ தீர்க்கதரிசிகள் எழும்பட்டுமே, சபையில பாஸ்டர்ஸ்கள் மூலமாக தீர்க்கதரிசனங்கள் உரைக்கப்படட்டுமே, ஆண்டவருடைய இருதயத்தை கம்யூனிகேட் பண்ணட்டுமே. ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்லுவான்? அவன் வான் பண்ணுவாயா, என்ன நடக்க போகிறது, நம்ம எங்க வந்து தவறான பாதையில போயிருக்கோன்றதை தெளிவாக வான் பண்றவன் தான் தீர்க்கதரிசி. எப்படி திரும்பணும் தெளிவா சொல்லுவான். இன்று தமிழ்நாட்டில் பாருங்க, சபையில யார் தீர்க்குது, யாராவது கொஞ்சம் கடினமா பேசினா, சீர்திருத்துற மாதிரி பேசினா, உடனே சபைக்கு விரோதமாக பேசுகிற. There is no prophetic voice, there is no recognition of a prophet. எஸ்ரா சொல்றான், உங்களுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுனீங்க, நாங்க அதை கேட்கல. சரிப்படுத்தணும்னா இதெல்லாம் சரிப்படுத்தணுங்க. ஃபுட்பால் மேட்ச்சில் 11 பேர் ஆடணும். சமீபத்தில் ஒரு பெரிய ஃபுட்பால் கோச் சொல்கிறாரு, அர்ஜென்டினா டீம் ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் வந்து தோத்திருச்சு வேர்ல்டு கப்பில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்புறம் சொல்கிறாரு, எனக்கு அது புரியாத ஒரு புதிர். ஏன்னா அந்த டீமில் இருந்தது எல்லாருமே பெஸ்ட்டு பிளேயர்ஸ், ஏன் தோத்துச்சுன்னே தெரியல. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன்னா எல்லா பிளேயர்ஸுமே ஸ்ட்ரைக்கர்ஸ், அவனுக்கு கோல் அடிக்க மாத்திரம் தான் தெரியும், கோல் பாதுகாக்க தெரியாது. ஒரு ஃபுட்பால் டீம்னா கோல் கீப்பர் இருக்கணுங்க, டிஃபெண்டர் இருக்கணுங்க, மிட்ஃபீல்டு ஒருத்தர் இருக்கணுங்க, ஃபார்வர்ட் ஸ்ட்ரைக்கர் இருக்கணுங்க. இங்கே கோல் வந்தால் பாதுகாக்கிறதுக்கு டிஃபெண்டர் மேலே தான் முடியும், அவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பான். மேலே ஃபாஸ்ட்டாக ஓடி போய் கோல் போடுறதுக்கு ஸ்ட்ரைக்கர் தேவை. பால் வந்தால் பாஞ்சு பிடிக்கிறதுக்கு ஒரு கோல் கீப்பர் தேவை. ஒரு கோல் கீப்பரும் 10 பேரும் ஸ்ட்ரைக்கராக இருந்தால் ஜெயிக்க முடியாது. இதுதான் எபேசியர் 4வது அதிகாரம். இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் நாங்கள் தான் கர்த்தருடைய முக்கிய ராஜ்யத்துக்கு ரொம்ப முக்கியம் யோசிக்கக்கூடாது. பாஸ்டர்ஸுக்கு ஃபுல்லாக மற்ற ஊழியக்காரங்களாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம், நாங்கள் தான் முக்கியம்னு யோசிக்கக்கூடாது. டீச்சர்ஸுங்க பாவம் அநேகமாக யாருமே அவங்கள கூப்பிட்றதில்லை. ப்ராஃபெட்ஸ்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்டவர்கள் அநேகரை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. First of all, let's recognize that God has a role for everybody to play. எஸ்ரா சொல்கிறான், தீர்க்கதரிசிகள் சொன்னதை. நெஹேமியா யாருங்க? நெஹேமியா was a career man. அரசியல் ரீதியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருந்த மனுஷன். அப்போ எஸ்ரா பாருங்க, ஒரு ஆசாரியனாக இருக்கிறான், ஒரு டீச்சராக இருக்கிறான், அவனுக்கு கர்த்தருடைய கரம் எப்படி செயல்படுதுன்னு புரியுது, ஒரு தீர்க்கதரிசியுடைய ரோலை புரிந்து கொண்டிருக்கிறான். அதே சமயத்தில் ராஜா கிட்ட பானபாத்திரனா இருக்கக்கூடிய நெஹேமியாவுடைய ரோலையும் புரிஞ்சிருக்கிறான். இன்று கர்த்தருடைய ராஜ்யம் காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் நாம 5-fold மினிஸ்ட்ரியை ரெகக்னைஸ் பண்ணணும், அங்கீகரிக்கணும். எந்த ஒரு ஊழியமும் இன்னொரு ஊழியத்தை குறைவு இல்லை, மேன்மைப்பட்டது அல்ல.
Nobody is a slave of another office. We all work together for the kingdom of God. உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக. தீர்க்கதரிசிகள் சொன்னதை நாங்கள் கேட்கவில்லை. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினாலும் அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவர்களுடைய அருவருப்புகளினாலும் அவர்களுடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதா இருக்கிறது. ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிக்கையாக பின்வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களாக என்றீரே. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களுடைய அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் you have not punished us for what we deserve. இரக்கத்தின் தேவனே, நீதியின் தேவனே, what has happened to us is a result of our evil deeds and our great guilt, and yet our God, you have punished us less than our sins deserved and has given us a remnant like this. எங்கள் பாவத்துக்கு ஏற்ற அளவுக்கு எங்களை தண்டிக்கல, இங்கேயும் ஒரு ஜனக்கூட்டத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். அப்போ தெளிவாக சொல்றான், நான் முடங்கி போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? தீர்க்கதரிசி சொன்னதை கேட்கல. முடங்கி போறதுக்கு காரணம் என்ன? உம்முடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொள்ளவில்லை. நீ மிங்கல் ஆகாத, உலகத்தானம் போல ஆகாதன்னு சொன்னீரு, ஆனா நாங்க அதெல்லாம் செய்யல. இருந்தாலும் உம்முடைய கிருபையினால நீங்க எங்க பாவத்துக்கு ஏற்ற அளவுக்கு தண்டிக்கல. அதே சமயத்தில் ஒரு ஜனக்கூட்டத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து வாசிங்க. எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில் நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புகள் உள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்க மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் அல்லவோ? Would you not be angry enough with us to destroy us, leaving us no remnant or survivor? அதாவது ஆண்டவரே, இரக்கத்தினால ஒரு ஜனக்கூட்டத்தை உமக்காக பிரிச்சு வச்சிருக்கிறீங்க, ஆனா நாங்க திரும்பவும் திருந்தாம அதே மாதிரி உலக பிரகாரமான காரியங்களிலே நீர் விரும்பாத காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்திருந்தோம்னா, ஆண்டவரே உம்முடைய கோபாக்கினியில அந்த ஒரு ஜனக்கூட்டத்தை வச்சிருக்கீங்களே, அவங்களே அழிச்சுவீரோ? அந்த பயத்தில் தான் அவன் சொல்கிறான், காட் யூ ஆர் a righteous God. ஒரு ஜனக்கூட்டமாக உம்முடைய பாதப்படியில் இருக்கிறோம், குற்ற உணர்வோடு இருக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை, ஆனால் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. தட் இஸ் த attitude you and I need to have. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து என்ன நினைக்கிறார்? முடங்கி போயிருக்கிற இல்லைன்னு சொல்லலை, அதற்கு நான் வசனத்திலேருந்து காமிச்சிட்டேன். அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அவரை அன்பு செய்கிறவர்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. சகலமும் நன்மைக்காக நடக்கும். லேசான உபத்திரவம் நீங்கிவிடும். கர்த்தர் செய்ய நினைத்ததை கர்த்தர் செய்வார் அவருடைய நோக்கத்திற்காக. ஆனால் ரெண்டாவது காரணம், எங்களுடைய அக்கிரமத்து நிமித்தம் இந்த சூழ்நிலை. ஒரு ஜன கூட்டத்தை வச்சிருக்கீங்க, எதற்காக? உம்முடைய ஆலயத்தை கட்ட, உம்முடைய ஊழியத்தை கட்ட, உம்முடைய ராஜ்யத்தை கட்ட, காரியங்களை செப்பனிட. அந்த ஜனக்கூட்டமும் திரும்பவும் தங்களுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளாமல் செய்கிறதையே செஞ்சு கொண்டிருந்தால் எஸ்ராவுடைய பயம், அந்த இருக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டமும் இல்லாமல் போயிடுமோ ஆண்டவரே. இன்று கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், நிறைய ஜெப மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறது, நிறைய நைட் ப்ரேயர் ஆரம்பிச்சிருக்கிறது. மக்கள், தலைவர்கள், பாஸ்டர்ஸ்கள் அநேகர் இந்த நேரத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நிறைய பாஸ்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கிறேன், சீனியர் பாஸ்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கிறேன். வாட் டு யூ திங்க் த லார்ட் இஸ் சேயிங்? சீனியர் பாஸ்டர்ஸ் என்கிட்ட நம்ம சொன்னது,
சபை தன்னுடைய வழியை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரம் இது என்று மூத்த பாஸ்டர்ஸ்கள் என்னிடம் பேசும்பொழுது சொன்னார்கள். இதை எல்லாரும் புரிந்து கொண்டு இருக்கிறோமா? நாம் திரும்பவும் எழும்புவோம். எழும்பி என்ன செய்ய போகிறோம்? திரும்பவும் விழப்போகிறோமா? இல்லை என்றால், ஆண்டவரே, எஸ்ராவை போல உம்முடைய இரக்கத்தினால் ஒரு ஜன கூட்டத்தை வைச்சிருக்கிறீர். காரணம் என்ன? உம்முடைய ராஜ்யத்தை கட்ட, செப்பனிட வேண்டிய காரியங்களை செப்பனிட இரக்கம் பாராட்டும் ஆண்டவர். முகத்தில் முழிக்கிறது எனக்கு வெக்கமாக இருக்குது. அங்கலாய்க்கிறான். தீர்க்கதரிசி சொன்னதை கேட்கவில்லை, மன்னிங்க ஆண்டவரே. நிறைய இருக்குங்க, அதை நீங்கள் தியானிங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நாங்கள் எல்லோரும் இணைய வேண்டும் என்றால் அப்போஸ்தலர்கள் எழும்ப வேண்டும், தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும், சுவிசேஷர்கள் எழும்ப வேண்டும், டீச்சர்ஸ் எழும்ப வேண்டும், பாஸ்டர்ஸ் எழும்ப வேண்டும். பாஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய அநேகர்கள் ப்ராஃபட்ஸாக எழும்ப வேண்டும். சபைக்கு அவர்கள் தான் பேச வேண்டும். 10வது அதிகாரம் 1வது வசனம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம். ஹல்லேலூயா. இந்த ஷெகீனா என்கிறவனே ஒரு தலைவன் தான். இப்போ தலைவனா சொல்றான், எல்லாரும் கஷ்டப்பட்டு அழுகுற ஆண்டோடைய சமூகத்தில் நாமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கறது மாத்திரம் இல்லை, செஞ்ச தவிர சரி பண்ணணும். It is not enough to repent and ask sorry. You have to correct what has gone wrong. அவர்களுடைய சூழ்நிலையில் அவங்களுக்கு அங்கே வந்த சிச்சுவேஷனில் வந்த சொல்யூஷன். சரி, எதற்காக இவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன்? எதற்காக இவ்வளோ பெரிய ஒரு அங்கலாய்ப்பு? எதற்காக எஸ்ரா இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணப்படுறான்னு பார்த்தா, இதில் ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? 29,000 ஃபேமிலியில் 113 ஃபேமிலி தான் இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிச்சு. 29,000 குடும்பங்களிலே இப்படி புறஜாதி ஆட்களை கல்யாணம் கட்டி கல்ச்சர்ல மிக்ஸ் பண்ணி ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செஞ்சது எத்தனை குடும்பம்? 113. இன்னைக்கு நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம், ஸ்பிரிச்சுவல் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது? 113 தானே பிரதர், மீதி எல்லாம் நல்லா தானே பிரதர் இருக்குது. நான் என்ன சொல்றேன், இன்னும் 29,000 மிஞ்சி போன 113 தான் தேரும். ஆப்போசிட்டா இருக்கு. 29,000 சார் 113 தான் இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கிறதுன்னு சொல்ற விட்டனே. நம்மளுக்கு இதுக்காக இவன் இவ்வளோ பில்டப்லாம் கொடுத்து ஜாம் பண்ணி தாடியில் இருக்கிற முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு மற்ற ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு இவ்வளோ பண்ணதுக்கு காரணம் புரியுதா? ஏன்னா ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி என்னாச்சு, போயிடுச்சு. 113 பேர் தான் குடும்பங்கள், 29,000 குடும்பங்கள்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் டெம்பரேச்சர் என்ன ஆச்சு, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி என்ன ஆச்சு? உன்னை சுத்தீரம் காம்ப்ரமைஸ் பார்க்கிற உலகம் சபைக்குள் வந்திருக்கிறது, உலகம் ஊழியத்திற்குள்ள வந்திருக்கிறது, உலகத்தினுடைய முறைகள் சபைக்குள் வந்திருக்கிறது, வர்ஷிப்ல வந்திருக்கிறது, எல்லாமே பண்ணிட்டு இருக்குது. நான் NLG மெசேஜில் பேசும்போது சொன்னேன், ஆண்டவர் நம்மளை சில காரியங்களை செய்யன்னு சொல்லுவார். அதை செய்யலைன்னா அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு நாம் என்ன செய்யணுமோ அதை செய்ய வைப்பாருன்னு சொன்னேன். நீங்களும் நானும் நம்முடைய இரத்தத்தை சபையை மீட்க சிந்தவில்லை. சபை அவருடைய மனவாட்டி.
வைராக்கியம் உள்ள ஒரு தேவன். மீண்டும் எழும்புவோம் 100%, எழும்ப வேண்டும் 100%. ஆனால் முடங்கி இருப்பதற்கு காரணம் என்ன? அவருடைய ஆளுகைக்குள் அநேகர் ஆசீர்வதிக்கும்படி, என்னை புடமிடும்படி, உருவாக்கும்படி முடங்கியிருக்கிறேனா? இல்லை என்றால் 113 குடும்பங்கள் 29,000 குடும்பத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு துடிக்கிறானே, அந்த அளவுக்கு அங்கலாய்ப்பு இல்லையேப்பா. ஜோம் பண்ணுற ஆக்ஷன் பிளான் ஒன்றுமே இல்லையேப்பா. என்னுடைய பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? அடுத்த ஜெனரேஷனில் ஊழியர்கள் உருவாகுவதில்லை. 20-30 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்க்குறேன், பாஸ்டர் ஆண்ட்ரூஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தூத்துக்குடியில் அநேகரை அவர் உருவாக்கியிருக்கிறார். பாஸ்டர்ஸுடைய பிள்ளைகள் ஊழியத்திற்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய டேவிட் வில்கர்சன், ரிக் வாரன், இவர்கள் எல்லாம் 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன் பாஸ்டர்ஸ். அவர்கள் மூலமாக ஆண்டவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அற்புதமான காரியங்களை செஞ்சிருக்கிறார். ஆனால் எனக்கு நிறைய வருத்தம் என்னென்னா, பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் போல நிறைய 200-300 பாஸ்டர்ஸ்களை உருவாக்கின பாஸ்டர்ஸ், பாஸ்டர் சுந்தரத்தை போல அநேக பாஸ்டர்ஸை உருவாக்கினார்களே, அவர்கள் உருவாக்கின ஆட்கள் ஏன் அந்த அளவுக்கு பாஸ்டர்ஸை உருவாக்கலை? அவர்கள் உருவாக்கப்பட்ட ஆட்கள் ஏன் அந்த அளவுக்கு ஊழியக்காரர்களை உருவாக்கவில்லை? இன்று சபையிலிருந்து எத்தனை இவாஞ்சலிஸ்ட் வரா, சபையிலிருந்து எத்தனை அப்போஸ்தலர் வருகிறார்கள், எத்தனை டீச்சர்ஸ் வருகிறார்கள், எத்தனை ப்ராஃபிட்ஸ் வருகிறார்கள்? we are answerable for this question. ஏன்னா சபை உங்கள் வீட்டு சொத்தோ, எங்கள் வீட்டு சொத்தோ, எங்கள் தாத்தா வீட்டு சொத்தோ இல்லைங்க. அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டது. 1000 தான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் எஸ்ரா புஸ்தகத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, உன் தப்பை நீ சரிப்படுத்தணும், எங்களை மீண்டும் சந்தியும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறது மாத்திரம் போதாது. There is an action plan required. அடுத்த 5-10 ஆண்டுகள் ரொம்ப முக்கியம். நாம் செய்த தவறுகளை சரிப்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு செயல்படாவிட்டால் அதை செய்வதற்கு நாம் ஃபோர்ஸ் பண்ணப்படுவோம். சீனாவிலே எழுப்புதல் எப்படி நடந்தது என்பதை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்கேன். 1950 1977 வரைக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சியில் வந்த பிறகு இருந்த கட்டிடங்கள், சபைகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை அவர்களால் கூட முடியவில்லை. இது ஒரு டாக்குமெண்ட்ரி தமிழில் இருக்குது, யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜீசஸ் இன் சைனா தமிழ்னு போட்டிங்கன்னா வரும். 27 ஆண்டுகளாக சபை கூட முடியவில்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட முடியவில்லை, பில்டிங் கிடையாது, கூடனாவே உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, எல்லாம் தலைவர்களும் சிறைச்சாலையில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தும் 1950 இருந்து 2000 7 லட்சமாக இருந்த விசுவாசிகள் 7 கோடி விசுவாசிகளாக மாறினார்கள். 100 மடங்கு வளர்ச்சி. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ராஜ்யத்தை நான் ஆசீர்வதிப்பதற்காக, அநேகரை ரட்சிப்புகளை கொண்டு வருவதற்காக எனக்கு பில்டிங் தேவையில்லடா, தலைவர்கள் தேவையில்லடா, பரிசுத்த ஆவியானவர் காரியத்தை செய்வார். ஆனால் உங்களை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன். என்னுடைய அங்கலாய்ப்பை உங்களிடத்தில் சொல்கிறேன். பிதா என்னை அனுப்பியதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப். God is calling us to rise again. ஆனால் ஜெபித்தால் மாத்திரம் போதாது, தவறுகள் சரிப்படுத்தப்பட வேண்டும், சரியான செயல்பாடுகள் வர வேண்டும், அக்கிரமத்தை குறித்து ஒரு அங்கலாய்ப்பும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரணும். இந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி திரும்பவும் வர வேண்டும். 113 குடும்பங்கள் 29,000 குடும்பங்களிலே தவறு செய்தாலும் ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்கப்பா, தப்பு செஞ்சுட்டோன்ட்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படி கதறி அழுதார்களே. ஒரு ஜனக்கூட்டம் இன்றும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஒரு ஜனக்கூட்டத்தின் மூலமாக
அவருடைய ராஜ்யம் கட்டப்படவும் செப்பனிடவும் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். We will rise again, but the question is, will you be part of the remnant? தனிப்பட்ட நபராக, பிரதர் நான் முடங்கி போயிருக்கிறேன், உடங்கி போயிருக்கிறேன், என்னால் திரும்பி எழும்ப முடியுமா? நான் தெளிவாக சொல்லிட்டேன், நீ கர்த்தரை நேசிக்கிறவனாக இருந்தால், கர்த்தருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவனாக இருந்தால், உனக்கு சகலமும் நன்மையாக முடியும். தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் உன் வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்வார். யாராலும் தடைப்படுத்த முடியாது. அதன் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் காரியங்களை செய்வார். I have no doubts about that. அது திரும்பி திரும்பி கேட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை விசுவாசி கர்த்தர் செய்வார். I am more bothered about my sins being a stumbling block for me not to rise again. எங்களை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. எஸ்ரா சொல்வதை போல அந்த ஒரு ஜன கூட்டத்தில் நான் இருப்பேனா? ஆசாரியன்தான், நல்ல வேத போதகர் தான், ஆனால் மற்ற ஊழியங்களின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு இருதயம் இருந்துச்சே. ஒரு இவாஞ்சலிஸ்டா எனக்கு அந்த இருதயத்தை தாங்கப்பா, அப்பா பாஸ்டர்ஸா எங்களுக்கு அந்த இருதயத்தை தாங்கப்பா. வெவ்வேறு ஊழியக்காரர்களா இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா ஆண்டவரே ஸ்ட்ரைக்கர்ஸால மாத்திரம் முடியாது. மிட்ஃபீல்டர்ஸ் தேவை, டிஃபெண்டர்ஸ் தேவை, கோல் கீப்பர் தேவை. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான கிருபைகளை கொடுத்திருக்கிறீர். இதுல ஒருவன் இன்னொருவனோட பெரியவன் அல்ல. இதை புரிந்து கொண்டு பிதாவே, யார் ஆண்டவரே அப்பா உம்முடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு ஓடுகிறார்களோ அவர்களோடு இணைந்து ஓட, உம்முடைய ராஜ்யத்தை கட்ட மீண்டும் எழும்ப சுவாமி எங்களை சமர்ப்பிக்கிறோம். தெளிவாக காட்டும் எந்தெந்த இடங்களிலே நாங்கள் தவறு செய்திருக்கிறோமோ, எந்தெந்த இடங்களிலே நீ கானானியனை போல இராதே, எகிப்தியனை போல இராதே என்று சொன்னீர், எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே உலகத்தோடு சேர்ந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கிறோமோ அந்த இடங்களை காட்டுங்க சுவாமி. அந்த இடங்களை நாங்கள் விட்டு கொடுக்கவும், அதில் மன்னிப்பு கேட்டு திரும்பவும் நீர் விரும்புகிற இடத்திற்கு நாங்கள் வரவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நெகேமியாவும் எஸ்ராவும் கர்த்தரால் பழைய ஏற்பாட்டில் நடந்த லாஸ்ட் கிரேட் அவேக்கனிங், பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதல் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் இவர்கள் 2 பேர் மூலமாக தான் ஆண்டவர் செய்தார். இன்றும் நம்முடைய காலகட்டத்தில் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜன கூட்டம் ஒன்றாக சேர்ந்து, ஊழியர்கள் ஒன்றாக சேர்ந்து அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக மீண்டும் எழும்புவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.